அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக இப்ராஹிம் என்ற குழந்தையை அல்லாஹு தஆலா அளித்திருந்தான். நல்ல ஒரு குழந்தை. 8 வருஷம் 10 மாதங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தது அந்த குழந்தை. அந்த குழந்தையினுடைய மௌத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குமே கண்ணீரை வர வைத்திருந்தது. அந்த சூழ்நிலையில் மதீனாவில் சூரிய கிரகணம் ஏற்பட்டு வானமெல்லாம் இருண்டு போய் காணக்கூடிய அந்த சூழ்நிலையில் மக்களெல்லாம் பேசிக்கிறாங்க. இப்ராஹிமுடைய மௌத்திற்காக வேண்டி சூரியன் கூட கிரகணம் பிடித்து விட்டது என்று மக்களெல்லாம் பேசக்கூடிய அந்த சூழ்நிலை. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருது. நபி தோழர் முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி, முஸ்லிம், முஸ்னத் இமாம் அஹ்மத், இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்ராஹிம் அவர்களுடைய துக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய நிலையில் இந்த செய்தி வருது. அந்த துக்க நேரத்தில் கூட பின்னால் இதனை பார்த்து கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கல. தான் கொண்டு வந்த அந்த கொள்கைக்கு எந்த ஒரு செயலும் முரணாக அமைந்துவிடக்கூடாது என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல உறுதியாக இருந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இன்ன ஷம்ஸ வல் கமர், சூரியனுமோ சந்திரனுமோ லா என் கசிஃபானி லி மௌத்திலி அஹதின், ஒருவருடைய மௌத்திற்காக வேண்டியோ வலாலி ஹயாத்திஹி, ஒரு நபர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்பதற்காக வேண்டியோ சூரியனோ சந்திரனோ கிரகணம் பிடிப்பது கிடையாது. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் எந்த ஒரு நபருக்காக வேண்டி அது மாறுவது கிடையாது. இப்போ இதா ராய்த்தும், அவ்வாறு சூரியனோ சந்திரனோ கிரகம் பிடித்ததாக நீங்கள் பார்த்து விட்டால் ஃபஸ்ஸல்லு, பள்ளிவாசலுக்கு நீங்கள் சென்று தொழுகுங்கள். வதுல்பா, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விட்டும் அல்லாஹ்விடம் துவா செய்து மன்றாடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த செய்தியினுடைய நேரம் தன்னுடைய மகன் இழந்த துக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இதுவரை அந்த கடைப்பிடித்து வந்த அந்த ஏகத்துவ கொள்கைக்கு எந்த விதத்திலும் பங்கம் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார்கள்.